கேம் மூவியை பார்த்த நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஸ்டோரி ரியல் லைஃப்லயே நடந்திருக்கு அப்படின்னு. உண்மையிலே என்ன நடந்துச்சு தெரியுமா? 1950 நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் நடந்த போர்ல ஆயிரக்கணக்கான சவுத் கொரியா மக்கள் உயிரிழக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தைகள் தங்குறதுக்கு வீடு இல்லாம வீதிகளிலையும் தெருமுனைகளிலையும் அவங்களுடைய சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. சவுத் கொரியாவில் ஒலிம்பிக் நடக்க போகுதுன்னு அறிவிக்கிறாங்க. பெரிய பெரிய விஐபிஸும் மீடியாக்களும் அவங்க நாட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது வீதியில் இருக்கிற இந்த மக்களை பார்த்து நம்மளுடைய நாட்டோடைய கௌரவம் குறைஞ்சிடும் அப்படின்னு அந்த டைம்ல பிரசிடென்டா இருந்த பார்க்கிங் மாங் பிரதர்ஸ் வெல்ஃபேர்ங்கிற ஒரு ஃபேக்டரியில அனைத்து அனாதை மக்களுக்கும் வேலை வாய்ப்பு வழங்கி கொடுக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டரியை அரசாங்கம் மானிட்டர் பண்ணாம விட்டது தான் மிகப்பெரிய தப்பா மாறுது. ஃபேக்டரியில வேலை பார்த்த நிறையவே அனாதை மக்களை காட்டுடைய மைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பிரதர்ஸ் ஹோம்ங்கிற ஒரு இடத்துல கொத்தடிமைகளா வழி நடத்திட்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடியவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாலோ அங்க இருந்து தப்பிக்க முயன்றாலோ ஈவிரக்கமே இல்லாம கொண்டு இருக்காங்க. இப்படி ஒரு கொடூரம் நடந்துச்சுன்னு எப்படி சவுத் கொரியா மக்களுக்கு தெரிய வந்துச்சு தெரியுமா? 1987 காட்டுல ட்ரெக்கிங் போன 2 பசங்க காட்டுடைய மைய பகுதியை அடையிறாங்க. அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது ரொம்பவே ஒரு வினோதமான சத்தம் அவங்களுக்கு கேக்குது. எங்கிருந்துலாம் அந்த சத்தம் வருது அப்படின்னு பார்க்க போகும்போது காட்டுக்கு நடுவுல மிகப்பெரிய பில்டிங்ல நிறையவே மக்கள் அடிமைகளா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் அதுல சில மக்களை அடிச்சு கொடுமை பண்றதையும் அந்த பசங்க பாக்குறாங்க. சீக்கிரமாவே காட்டை விட்டு வெளியே வந்து அங்க இருக்கக்கூடிய போலீசாருக்கும் மீடியாவுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறாங்க. போலீசார் அந்த இடத்துக்கு விரைந்து சென்று அங்க இருக்கக்கூடிய மக்கள்களையும் குழந்தைகளையும் காப்பாத்துறாங்க. ஸ்குவிட் கேம் மூவியோட டைரக்டர் தான் என்னதான் ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி இந்த மூவி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ரியல் லைஃப்ல நடந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூவிஸோட ஒத்து போகுது.